வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் பகல் நேர வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இங்கே வந்து உங்கள் அனைவரோடும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்து அவருடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த அன்பு பாஸ்டருக்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். ஏற்கனவே பாஸ்டர் சொன்னது போல் 2-3 ஆண்டுகளாக நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனால் சரியான நேரம் அமையவில்லை. இன்றைக்கு கர்த்தர் நியமித்த நாள். அதனால் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னை மிகவும் அன்பாக உபசரித்தார்கள். ரொம்ப எந்த ஒரு குறையும் இல்லாமல் பத்திரமா நான் வந்து சேர்ந்தேன். அதற்காக அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க அந்த பிரதர்ஸ் எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் மேபி ஒரு பாட்டு பாடலாமா? ஏற்கனவே நீங்கள் எல்லோரும் பாடியிருக்கிறீங்க, எல்லாருமே வர்ஷிப் பண்ணியிருக்கிறீங்க. நான் ஒரு பாட்டு இல்லைன்னா 2 பாட்டு மேக்சிமம், அதுக்கு மேலே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வசனத்துக்குள்ளாக நாம் போக போகிறோம். ஓகேவா? எல்லோருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். இங்கே பெரியவங்க சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு புதுசாக நான் எதுவும் வசனம் சொல்ல போவது இல்லை. நான் பொதுவாக வாலிபர் கூட்டத்தில் ரொம்ப பேசணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் இங்கே எல்லாருமே ஒரு மாதிரி இளமையாக தான் இருக்கிறீங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் சித்தமானால் என்னுடைய சாட்சியை நான் சாயங்காலம் மீட்டிங்கில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சரியா? எல்லோருக்கும் தெரிந்த ஒரு 2 பாட்டு நம்ம பாடலாம். ரொம்ப வயதானவங்க, முதிர்ந்தவர்கள் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். மற்றவர்கள் எழும்பி நின்று. எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு. ஒரு ஊரில் ஒரு அழகான ஒரு கட்டிடம் இருந்தது. ஒரு ஃப்ளோர் தான் அந்த கட்டிடம். ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர். மற்றபடி அங்கே வீடு எதுவுமே இல்லை, டென்ட் தான் இருக்கு. ஸோ அந்த வீடு என்ன சொல்லிச்சு, நான் தான் இந்த ஊரில் வீடு, அழகான வீடு, ஒரு ஃப்ளோரு, நீங்கள்லாம் டென்ட்டு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து 5 மாடி வீடு கட்டிட்டார். இப்போ அந்த 5 மாடி என்ன சொல்லிச்சான், இப்போ நான் தான் டாலு, நீ ஒரே ஒரு ஃப்ளோர் தான் வீடு, நீங்களாம் டென்ட்டு கணக்கே இல்லை அப்படி சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் 50 மாடியில் மிகப்பெரிய பில்டிங் கட்டிட்டாராம். அப்போ அந்த 50 மாடி கட்டிடம் சொல்லிச்சான், இப்போ நான் தான் இந்த ஊர்லயே ரொம்ப டாலு, நீ 5 மாடி, நீ 10 மாடி, நீ டென்ட்டு அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் கடைசியாக ஒருத்தர் வந்து 100 மாடி பெரிய ஒரு பில்டிங் கட்டிட்டார். இப்போ அந்த 100 மாடி என்ன சொல்லிச்சான், நீங்கள் எல்லாருமே என்னை விட ஷார்ட், நான் தான் இங்கே ரொம்ப டாலு அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்பொழுது இது ஒரு ஃப்ளோர், இது 10 ஃப்ளோர், இது 100 ஃப்ளோர். ஓகே. ஆனால் சப்போஸ் நிலால இருந்து பார்த்தோன்னா, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பரலோகத்துல இருந்து பார்த்தோன்னா எப்படி தெரியும்? எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். எல்லாமே தெரியாது. ஆக்சுவலா வானத்திலிருந்து பார்த்தால் எந்த கட்டிடமும் தெரியாது. அப்படித்தான் நம்முடைய பரிசுத்தம், அப்படிதான் நம்முடைய ஒழுக்கம், அப்படிதான் நம்முடைய நீதி. நான் என்ன நினைப்பேன், இவங்களை விட நான் பெட்டர்ப்பா, இவங்களை விட பெட்டர். ஆனால் ஆண்டவருடைய பார்வை அப்படி இல்லை. எல்லோருமே இங்கே விழுந்து உடைந்து கேவலமான பொழப்பு எல்லாருக்குமே. அதான் உண்மை. அதனால எல்லாருக்குமே தயவு தேவை, எல்லாருக்குமே மன்னிப்பு தேவை, எல்லாருக்குமே அவருடைய மனதுருக்கம், அவருடைய மனதுருக்கம் தேவை, அவருடைய இரக்கம் தேவைப்படுகிறது. அதனால இந்த பண்டிகைக்கு வந்திருக்கிற நாம் அனைவரும், என்னையும் சேர்த்து, மற்ற யாரையும் பார்க்காம, குற்றமே இல்லாத உத்தமமான அந்த எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் பார்த்து, நான் அவருக்குள் வளர வேண்டும், அவருக்கு பிரியமா நடக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்,
என்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் இந்த கூட்டம் நமக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா இதுவும் 10-11 ஒரு கூட்டமாக மாறிவிடும். வேற எங்கேயுமே உங்களுடைய எண்ணம் போகாமல், ஆண்டவரே என்ன சுத்தம் பண்ணுங்க, என்ன உம்முடைய குமாரனுக்கு ஒப்பா மாத்துங்க என்ற எண்ணம் இருந்தால் இந்த கூட்டம் நமக்கு ஆசீர்வாதம். சரியா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை, நோவாவை போல் நீதிமானும் இல்லை. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போலதை எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நானாகவே பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராவும் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. வாய்களை திறந்து கேட்கலாமா? ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க சுவாமி. எங்களை நாங்கள் தாழ்த்துறோம். எங்களுடைய அறிவை நம்பி வரல, எங்க அழகை நம்பி வரல, எங்கள் படிப்பை நம்பி வரவில்லை, எங்கள் வேத அறிவை நம்பி வரவில்லை, எங்கள் ஒழுக்கத்தை நம்பி வரவில்லை, நாங்கள் எந்த குடும்பத்திலேருந்து வந்தோம் அதை நம்பி வரவில்லை, எங்கள் ஜாதியை நம்பி வரல, எங்கள் கிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸை நம்பி வரல, நாங்கள் எவ்வளோ ஃபேமஸ்ன்றதை நம்பி வரல. உம்முடைய குமாரன் இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். உங்க வசனத்தை கேட்கறதுக்கு எங்களுடைய இதயம் நல்ல ஒரு நிலமாக மாற எங்களை பரிசுத்தப்படுத்தும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்ற வசனத்தின்படி வாய்களை திறந்து கேளுங்க. எங்க கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, இது 10-11 ஒரு மீட்டிங் ஆயிடக்கூடாது. நாங்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது மனமாற்றம் அடைந்தவர்களாக, மறுரூபம் அடைந்தவர்களாக, உமக்கு பிரியமா, உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு, உங்க சித்தத்தை அறிஞ்சு, உங்களுக்கு பயப்படுற ஒரு பயத்தோட நாங்க போனோம்.
அதுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கலாமா? தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமும் அக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் அக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 Hallelujah. Thank you. God bless you. உட்காருங்க please. வேத வசனத்தை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். தயவு செய்து அங்கே இங்கே யாருமே நிற்க கூடாது. எல்லாருமே வந்து உட்காருங்க, வேற எந்த வேலையும் கிடையாது. கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே போகிறது எதுவுமே இருக்கக்கூடாது. கூட்டத்திற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி கண்டிப்பாக போகணுன்னா தயவுசெய்து யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் தயவுசெய்து அப்படி சைலண்ட்டாக போயிட்டு வாங்க. ஃபோன்ஸ் தயவு செஞ்சு சைலண்ட்டில் வச்சுருங்க. நான் அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன், அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கு. ஓகேவா? வாலண்டியர்ஸ் பாய்ஸ் எல்லாருமே உட்காந்துருங்கப்பா ப்ளீஸ். ஏன்னா வசனத்தை விட முக்கியமானது வேறு எதுவுமே கிடையாது. அதனால் தயவுசெய்து உட்கார்ந்து எல்லோரும் வசனத்தை கேட்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. சரி, முத கேள்வி. எல்லாரும் கையில் வேத புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? வேத புத்தகத்தை சற்று உயர்த்தி காமிங்க பார்ப்போம். நான் எப்பயுமே மியூசிஷியன்ஸை நோண்டிக்கிட்டே இருப்பேன். அதனால் பாய்ஸ் ஏற்கனவே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் என் மீட்டிங்க்கு. அதனால் பைபிள் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. பாய்ஸ் கொண்டு வரலையா? சரி, அடுத்த மீட்டிங் கொஞ்சம் மறக்காமல் எப்படியாவது கொண்டு வரலன்னா வேறு யார்கிட்டையாவது வாங்கி ஷேர் பண்ணி ப்ளீஸ். ஓகேவா? இது எல்லாமே அடுத்து தான். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வசனம் தான். ஓகேவா கண்ணா? நீங்கள் வச்சுருக்கிறீங்களா? ஓகே, குட்.
சாயங்கால மீட்டிங்கில் எல்லார் கையிலையுமே பைபிள் இருக்கணும். ஓகே, கீபோர்டு பேட் இல்லைனாலும் பரவாயில்லை, கையில் வேதம் இருக்க வேண்டும். இந்த பக்கம் நான் கேட்க மாட்டேன், அது டேஞ்சர் ஜோன். அதனால சரி, இன்றைக்கு காலையில், அப்புறம் இன்னைக்கு மாலை, அப்புறம் நாளைக்கு காலை, ஓகே, தொடர்ந்து நீங்கள் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும். நாளைக்கு சாயங்காலமும் வாங்க. ஆனால் இந்த 3 செஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே மெசேஜ். ஓகே, தொடர்ந்து. ஓகே, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. அதனால நீங்கள் இன்னைக்கு வந்துட்டு ஓகே இதோட நாளைக்கு காலையில் இவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா சாயங்காலம் மெசேஜ் மிஸ் ஆகிடும். அதனால் தயவு செய்து தொடர்ந்து நீங்கள் வர வேண்டும். வேத புத்தகத்தை வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இல்லை நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, பாஸா ஃபெயிலா. இதுதான் நம்ம தலைப்பு, பாஸா ஃபெயிலா. ஓகே, இப்போ நம்ம வழக்கம் போல் நம்ம அன்பு தம்பிமார ஒரு கேள்வி கேட்க போகிறோம். ஓகே, பேட் வாசிக்கிறீங்க பிரதர், ரொம்ப 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 ஈஸியான கேள்வி தான். உங்களுக்கு பேட் வாசிக்க தெரியுமா? ரொம்ப ஈஸி இல்லை? எஸ். ஓகே ஓகே, இப்போ ஒரு 2-4 வாசிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். வாசிக்க முடியுமா? சும்மா ஒரு 2-4 சும்மா தட்டு. ஓகே, 2-4 வாசிட்டா. ஓகே, இப்போ ஒரு 4-4 ப்ளீஸ். ஓகே, வெரி குட். இப்போ நம்ம பிரியமானவனை பாடுறோம், ஒரு 6-8 வாசிங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ நல்லா கவனிங்க. அன்பு தம்பிக்கிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு ரிதம் பேட் வாசிக்க தெரியுமா? அவர் கான்ஃபிடென்ட்டாக எஸ் அப்படின்னு சொன்னார். உடனே நான் என்ன பண்ணேன், டெஸ்ட் பண்ணேன். வாசிக்க தெரியுமான்னு அவர் தெரியும்னு சொன்னால் கூட நான் அதை நம்பாமல் வாசித்து காமிங்கன்னு சொன்னேன். இந்த பீட் வாசிங்க, இந்த பீட் வாசிங்க, இந்த பீட். ரொம்ப சிம்பிளாக கேட்டேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்டாலும் அவர் வாசிப்பாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ எத்தனை வருஷம் அதில் வாசித்து வந்திருக்கிற. ஸோ ஒரு மனிதன் எனக்கு இது தெரியும், எனக்கு இது நல்லா தெரியும் அப்படின்னா நம்ம உடனே அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். நம்ம வீட்டில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க இருப்பாங்க, 12th படிக்கிற பசங்க இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற அம்மா மாதிரி படிச்சியான்னு அப்படியே நச்சரிச்சுக்கிட்டே இருப்போம்ல. அப்பா அம்மா பொதுவாக அப்படி பண்ணுறது இல்லை. படித்தா உடனே நம்ம பசங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா எனக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் 10th மார்க் வரும்போது படித்தேன்னு சொன்னியே, எங்க மார்க்கு 23, 32, 19, என்ன மேன்? ஸோ படித்தேன் அப்படின்னு அவர் சொன்னால் அது உண்மை இல்லை. அவர் சரியா படிக்கல, படிச்சிருக்காரா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் வச்சு பார்த்தாதான் தெரியும். அதே போல நான் கிறிஸ்தவன், எனக்கு வசனம் தெரியும், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம பல வருஷங்களாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பல பேர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, ஆனால் உண்மையாகவே நாம் கிறிஸ்தவர்களா இல்லையா, உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா, உண்மையாகவே நம்ம ஆண்டவர் மேலே அன்பு வச்சிருக்கிறோமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12th ஸ்டாண்டர்டு இல்லைனா காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு அந்த வயசுக்கு கீழே தான் வாசிக்கணும். ஓகேவா? ஏன்னா வசனம்னு சொன்ன உடனே பாட்டியம்மா வாசிச்சிருவாங்க. அதனால் 2 நாள் பாட்டியம்மாவுக்கு லீவு, வாலிப பசங்க தான் வசனத்தை வாசிக்கணும். ஓகே, 2 கொரிந்தியர் 13:5. உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். எல்லாரும் ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது எல்லோரும் என்னுடைய திருமுகத்தை பார்க்காமல் வசனத்தை பார்க்க வேண்டும். கண்ணா மொபைல் இருக்கா? அட்லீஸ்ட் அதில் 2 கொரிந்தியன்ஸ் 13:5 எடுங்க. மொபைல் இருந்தால் கூட அதில் இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நாளையிலேருந்து சாயங்காலத்துலேருந்து பைபிள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மொபைல் யூஸ் பண்ண பரவாயில்ல, கொண்டு வரலன்னா
வாசிங்கம்மா. நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். ஓகே, வெரி குட். ஓகே, இங்கிலீஷ் பைபிள் யார்கிட்ட இருக்கா? அதுலேயும் வாசிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே தமிழ் தெரியாது. அதனால இங்கிலீஷ் பைபிள் 2 Corinthians 13:5. ஓகே, நம்ம பசங்களுக்கு 2K கிட்ஸுக்கு புரிகிற மாதிரி. எக்ஸாமின் யுவர் செல்ஃப். யூ ஆர் இன் த ஃபெய்த். எக்ஸாமின் யுவர் செல்ஃப், டெஸ்ட் பண்ணி பாருங்க. Unless indeed you fail to meet the test. So நம்ம உண்மையாவே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா இல்லையா, இல்லைன்னா சும்மா பப்பரப்பான்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோமா என்பதை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சம்பந்தமாக இன்னொரு 2 வசனம். ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனா. 2 Peter 1:10, 2 பேதுரு 1:10. ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு தாமா, வேற யாராவது சான்ஸ்? அத பொண்ணு, அதாவது நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள், அதை வச்சு நம்ம கிறிஸ்டியன் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லைன்னா வேதத்தை அவன் அப்படியே கரைச்சு குடிச்சிருக்கிறான்ப்பா, எல்லாமே அவனுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை என்றால் சர்ச்சில் இவன் ரொம்ப இன்வால்வ்டு, சர்ச்சில் இந்த பொண்ணு ரொம்ப இன்வால்வ்டு, இவர் தாங்க எல்லாமே சர்ச்சில் இவர் தான் பண்றார். இதெல்லாம் நம்மளே நமக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கிறோம். ஓகே, இப்படி இருந்தா ஓகே. இல்லைன்னா ஊழியம் பண்ணா இவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க, ஆவிக்குரிய அனுபவங்கள் இவங்களுக்கு இருக்கு, அதனால இவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு நம்மை நாமே நினைத்து சமாதானப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. இன்றைக்கு இந்த முதல் செஷன்ல நம்ம பார்க்க போறது 7 டெஸ்ட். 7 டெஸ்ட். ஆனா இந்த 7 டெஸ்டும் ஆக்சுவலா டெஸ்ட் கிடையாது. அதை புரிய வைக்கிறதுக்காக தான் முதல்ல உங்களுக்கு இந்த 7 டெஸ்ட்டும் கிடையாதுமா, இந்த 7 டெஸ்ட்டை வச்சு நீங்க உங்களுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங். ஏன்னா ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? எப்படி ஜெபிக்க கூடாது. எப்படி கொடுக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? எப்படி கொடுக்க கூடாது. எப்படி உபவாசிக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி எப்படி உபவாசிக்க. அதனால எதெல்லாம் உண்மையான சோதனை, எதெல்லாம் உண்மையான டெஸ்ட் அப்படின்றத சாயங்காலம் தான் பார்க்க போறோம். அப்படியே அப்ப நான் கிளம்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ இந்த 7 டெஸ்ட் இருக்கு. இந்த 7மே உங்களுக்குள்ள இருந்தா கூட we cannot necessarily tell that you are a Christian. It is good to have. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 7 காரியமும் இருந்தா நல்லது, கெட்டது இல்லை. ஆனால் இதை வைத்து நான் கிறிஸ்தவன் என்று, நான் கிறிஸ்தவள் என்று சொல்ல முடியாது. அதைத்தான் ஒன்று ஒன்றாக நாம் பார்க்க போகிறோம். ரெடியா? நம்பர் 1. ஓகே, நம்பர் 1 டெஸ்ட் which does not necessarily prove that you are a Christian. இந்த சோதனை நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்தவர் தானா என்பதை இதை வைத்து நிரூபிக்க முடியாது. ஆனாலும் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதை வச்சு நான் கிறிஸ்டியன் அப்படின்னு நிறைய பேர் தப்பா நினைச்சிருக்கிறாங்க. அதனால முதல்ல தப்பா கட்டின பில்டிங்கை உடைக்கிறோம். அதுக்கப்புறம் பொறுமையா நல்ல ஃபவுண்டேஷனை போட்டு ஒழுங்கா பில்டிங்கை கட்டுறோம். நம்பர் 1. ரெடி? விசிபிள் மொராலிட்டி, நன்னடத்தை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 to 21. இந்த பக்கம் பாய்ஸ் பைபிள் கொண்டு வந்தியா கண்ணா? கொண்டு வரலையா? பைபிள் ஸ்மார்ட்டா இருக்கிற பைபிள் கொண்டு வரலையா? இந்த பக்கம் பாய்ஸ் கண்ணா, நீ பைபிள் கொண்டு வந்தியா? கொண்டு வரல.
இல்லை. சரி வாசிங்க. முடிஞ்சால் டிஸ்பிளே பண்ணுங்க இந்த ஸ்க்ரீன். ஓகே குட். ஆ ஆ அதுக்கு அந்த அந்த பையன் என்ன சொல்றாரு? ஓகே, இவரு இந்த வாலிபன் உத்தமனா இல்லையா சொல்லுங்க? உத்தமன். எப்பா நான் வேசித்தனம் பண்ணல, நான் விபச்சாரம் பண்ணல, நான் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறேன். அப்புறம் அங்கே சொல்கிறோம் எல்லாமே ரொம்ப ரொம்ப கரெக்டாக. சின்ன வயசுலேருந்து நான் தான் ஒழுக்க சீல உத்தமன், பயங்கரமான உத்தமன் நான் தான், எந்த குறையும் என்கிட்ட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு மனிதன், ஒரு வாலிபன் ரட்சிக்கப்பட்டானா இல்லையா? இல்லை. அன்பானவர்களே, நல்ல உத்தமம் இருப்பது நல்லது, நல்ல ஒழுக்கமா இருக்கணும், எல்லாம் உண்மை நல்லதுதான். ஆனால் அது உங்களை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்க முடியாது. These are good things but not good enough. நல்லா கவனிங்க. Good people don't go to heaven, only redeemed people will go to heaven. அதாவது நல்லவர்கள், நல்ல மனுஷன்பா, அவன் பரலோகம் போக மாட்டான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன் தான் பரலோகம் போக முடியும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உத்தமன், நான் ஒரு எறும்புக்கு கூட நான் இது வரைக்கும் துரோகம் நினைச்சதில்லை. நீ நினைக்காம இருந்துகிட்டே இரு அப்படியே, ஆனா நீ பரலோகம் போக மாட்ட. பொய் சொல்லல, திருடல, ஓகே, இதெல்லாம் குட் கேரக்டர்ஸ் உலகத்துல. ஆனால் பரலோகத்துக்கு போவதுக்கு you are not good enough. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். விசிபிள் மோராலிட்டி, நன்னடத்தை உங்களுக்கு கிறிஸ்தவர் என்பது சொல்வதற்கு பத்தாது. you are still falling short. இரண்டாவது டெஸ்ட், இன்டலெக்சுவல் நாலேஜ், அதாவது கிறிஸ்துவை பற்றிய அறிவு. வேதத்தை ஆதியாகமம் முதல் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின கடைசி வசனம் வரைக்கும் அப்படியே மனப்பாடமாக தெரியும். நான் ரிவர்ஸ்ல கூட சொல்லுவேன், இது இத்தனை வாட்டி நான் படித்து விட்டேன், இதை இத்தனை வாட்டி நான் படித்து விட்டேன். பயங்கரமான டாக்டரின் எனக்கு தெரியும், தியாலஜி எனக்கு தெரியும், டபுள் ப்ரீ டெஸ்டினேஷனை பத்தி நான் பேசுவேன், லிமிட்டட் அட்டான்மெண்ட்டை பத்தி நான் பேசுவேன். ஆனால் இது ரட்சிக்கப்படுவதற்கு பத்தாது. இயேசுவை பற்றி அறிவது என்பது வேறு, இயேசுவை அறிந்து கொள்வது என்பது completely different. Knowing about God is completely different from knowing God. யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், இந்த பக்கம், இங்க இருந்து இந்த பக்கம், காலேஜ் படிக்கிற பசங்க யாராச்சும், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். யாரு? குட், வாசிப்பா. ஓகே குட். அப்பா, காட் இஸ் ஒன் நீ விசுவாசிக்கிற, தேர் இஸ் ஒன் காட் னு விசுவாசிக்கிற, ரொம்ப சந்தோஷப்பா. ஆனா
பிசாசுகளும் விசுவாசித்து. எப்பா உனக்கு தெரிஞ்ச எல்லா டாக்டருமே யாருக்கு தெரியும்? பிசாசுக்கும் தெரியும். பிசாசுக்கும் வசனம் தெரியும். இன்ஃபேக்ட் ஆண்டவரை சோதிக்க வரும்போது பிசாசு எதை யூஸ் பண்றாரு? வசனத்தை தான் யூஸ் பண்றார். ஆகையால் நல்லா கவனிங்க, வேத வசன அறிவு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலே நாம் வளர வேண்டும் என்பது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எனக்கு இது இருக்கு, அதனால நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு நெசசரியா நம்ம சொல்ல முடியாது. யூதர்களும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலே. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரோமர் 1:21 இந்த பக்கம். ரோமர் 1:21 இந்த பக்கம். இந்த இங்கே இங்கே கொஞ்சம் ஒரு 270 டிகிரிஸ்ல வரலாம். ஓகே. அவர்கள் தேவனை அறிந்தும் வீணன் ஆனார்கள். வெரி குட், சூப்பர். எப்படி? அவர் தேவன் என்று அறிந்தும். சோ என்னது இருக்கு? ஹெட் நாலேஜ். நாலேஜ் அது நம்மை காப்பாற்றாது. அன்பானவர்களே, என்னிடத்தில் ஒரு தம்பி எனக்கு மெயில் பண்ணார். மெயில் பண்ணி, அண்ணா நீங்கள் ரிஃபார்ம்டு தியாலஜிலலாம் நீங்கள் நல்ல அந்த ஆவிக்குரிய அலட்டல் அப்புறம் இதெல்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, உங்கள் பாட்டெலாம் ரிஃபார்ம்டு தியாலஜியில் இருக்குது, ரொம்ப சந்தோஷம், நான் கூட ரிஃபார்ம்டு தியாலஜி தான் படிக்கிறேன் அப்படின்னார். ஓகே, ரிஃபார்ம் தியாலஜினா சீர்திருத்தத்தில் வசன அறிவு. ஓகேவா? நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்லையா, வாலிப பையன் இந்த வயசுலேயே 21 வயசுலேயே இவ்வளோ கர்த்தருக்குள்ளே வரானே, நம்மலாம் 30 வயசுக்கு மேலே தான் வசனத்தையே தோட்டம், இவங்களாம் சின்ன வயசுலேயே வராங்களே, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அவன் அதில் ரொம்ப டீப்பாக உள்ளே போய் ரொம்ப டாக்டரின் அப்படி இப்படி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் ஒரு நாள் என்ன பண்ணிட்டார், என்கிட்ட ஃபோன் பண்ணி, அண்ணே நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன்னே, ரோமன் கேத்தலிக்ஸ் தான் கரெக்ட், நான் ஆர்சி தியாலஜிக்குள்ளே நான் போகிறேன், நான் அதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். விட்டுட்டு போயிட்டார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விட்டு போய்விட்டார் அந்த தம்பி. அவ்வளவு வேத அறிவில என்னோட டிஸ்கஸ் பண்ணுங்க, இது பொய் இல்லை, உண்மையான விஷயம். அவ்வளோ என் கூட பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணி அதான் இதானே எல்லாம் பேசிட்டு கடைசியில போயிட்டார். ஆண்டவரை விட்டு சடங்குக்கு சென்று விட்டார். பாவ மன்னிப்புக்கு காசு கொடுக்கிறதுக்கு போயிட்டார். So don't trust your intellectual knowledge about Christ. ஓகே, இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், வேதத்தில் எனக்கு எல்லாமே தெரியும், உபதேசம் எனக்கு எல்லாமே தெரியும். மிகப்பெரிய பைபிள் காலேஜ் தியாலஜிக்கல் ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே ஆண்டவர் விட்டு போயிட்டான் நிறைய பேர். ஜாக்கிரதை. மூன்றாவதாக, ரிலீஜியஸ் இன்வால்வ்மெண்ட், திருச்சபையில் சடங்குகளை பின்பற்றுவது, திருச்சபையில ரொம்ப இன்வால்வ்டா இருப்பது. லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 14 வரை. யாருமா வாசிங்க? ரெண்டு வாட்டி ஃபாஸ்டிங், அப்புறம் தசம பாகம் கரெக்டா கொடுத்துட்றேன்.
ஆ எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், தேங்க்யூம்மா, வெரி குட். பாப்பாவை கை தட்டிடுங்க, சூப்பர். செந்தமிழை சின்ன பிள்ளைங்க கிட்ட கேட்கறது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது இப்பொழுது. பரவாயில்ல, தமிழ்ல படிச்சுட்டேன், குட். ரொம்ப அழகா இருக்கு இந்த இடத்துல. ஆயக்காரர் பரிசேயர் எல்லாம் போறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு? பரிசேயர், எப்பா நான் ஃபாஸ்டிங் பண்றேன், நான் டைத்து தசம பாகம் ஒழுங்கா நான் கொடுத்து விடுறேன். 35,500 ரூபானா 3,550 ரூபாயை நான் எக்ஸாக்ட் 10% கரெக்டாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எப்பா நீ வர முடியாது, இங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் எந்த சடங்குமே பின்பற்றல, என்னுடைய இரக்கத்தை நம்பி வந்தான், அவனை தான் நான் காப்பாற்றுவேன். அன்பானவர்களே, சடங்கு நம்மை காப்பாற்றாது. எந்த சபைக்கு நம்ம போறோம், இது பெரிய சபை, இது சின்ன சபை, இது இந்த சபை, இது இந்த டினாமினேஷன், எதுவுமே உங்களை காப்பாற்றாது. தசமபாக நீங்க கொடுக்கலாம், தப்பில்லை, ஓகே, நீங்க அதை தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஃபாஸ்டிங் இருக்கலாம், அது தவறில்லை. ஆனால் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன் அதனால நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னால் நாம் தான் ஏமாளி. திருச்சபை அட்டெண்டன்ஸ் உங்களை காப்பாற்றாது, திருச்சபை மெம்பர்ஷிப் உங்களை காப்பாற்றாது. இதெல்லாம் நல்லதுதான், ஆனால் இதை மையமாக வைத்து நான் இப்படியெல்லாம் செய்கிறேன் அதனால நான் கிறிஸ்தவன் என்று நீங்கள் நினைக்க கூடாது. Church attendance will not save you. Church membership will not save you. Which church you go to will not save you. God is not looking at the denomination. நான்காவதாக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஓகே. கிறிஸ்டியன் லெகசி, அதாவது கிறிஸ்தவ குடும்பம். எங்க தாத்தா ரட்சிக்கப்பட்டவர், எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டவர், அதனால நான் ஆட்டோமேட்டிக்கா ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நான் நினைச்சா நான் தான் முட்டாள். அப்படி கிடையாது, ஓகே. என்னுடைய அப்பா வந்து ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னா நான் ஆண்டவருக்கு பேரன் கிடையாது. அதை நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க, ஓகே. ஆட்டோமேட்டிக்காக வருது, நாங்கள் வழி வழியா 4 தலைமுறைகளாக நாங்கள் கிறிஸ்தவர்கள். அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆண்டவரோடு நல்ல உறவில் இருக்க வேண்டும். You can be a son of pastor, you can be a son of missionary, doesn't matter. You have to have a personal relationship with Jesus Christ. ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க அப்பா பரலோக போறார், நானே அப்படியே பிடிச்சிட்டு போறேன். ஒரு பழைய பாட்டு இருக்கிறது, உங்களுக்கு எல்லாம் தெரியாது நினைக்கிறேன். எங்க ஊர்ல முந்தி ஒரு 30-40 வருஷம் முன்னாடி பாடினாங்க. தாத்தா தாமஸு, அப்பா ஆமோஸு, நானோ போவாசு, இன்னும் என்னங்க. தாத்தா தாமஸு, அப்பா ஆமோஸு, நானோ போவாசு, இன்னும் என்னங்க. வாரத்துல 1 மணி நேரம் நாங்க கிறிஸ்தவங்க, மற்ற நேரத்துல பேருல தாங்க நாங்க கிறிஸ்தவங்க. தாத்தா யாரு? தாமஸு, அப்பா ஆமோஸு, நானோ போவாசு. அப்படி கிடையாது, ஓகே. You can be a PK, you can be an MK, pastor's kid or a missionary's kid, doesn't matter. God is least concerned. Please, நான் எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துரும்னு நினச்சிங்கன்னா நம்மை போல பைத்தியக்காரர்கள் வேறு யாரும் இல்லை. என் தந்தை தான் இந்த திருச்சபையை கட்டினார், என் தந்தை தான் இந்த மிஷனரி மூவ்மெண்ட் ஆரம்பித்தார், அதனால நான் ஆட்டோமேட்டிக்காக நோ
நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கியா இல்லையா யோசிச்சு பார். நான் சொல்றது கதை இல்லை, இதுக்கும் நம்ம வசனத்தை வச்சிருவோம். ஓகே, எல்லாத்துக்கும் நான் வசனத்தை கொடுத்து விடுகிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம். இங்க யாராவது வாசிக்கிறீங்களா? அவர் உங்களை ஆல்ரெடி காப்பாத்திட்டார்ல. மத்தேயு 3:9. ஆபிரகாம் எங்களோட ஃபாதர் பா அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. ஆண்டவர் நினைச்சா கல்லு, உயிரே இல்லாத கல்லுல இருந்து ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும். நான் இந்த லெகசி, நான் இந்த பேரண்டேஜ், நான் இந்த வம்சம் கிடையாது. ஏனென்றால் யூதர்கள் அப்படித்தான் நினைத்தார்கள். ஆபிரகாமோட பிள்ளைங்கப்பா நாங்க, ஆண்டவர்ல ஓரமா நில்பாட்டிப்போம். ஐந்தாவது, இது இன்னும் கொஞ்சம் கசப்பாக இருக்கிறது. ஆக்டிவ் மினிஸ்ட்ரி. லெஃப்ட் சைடு பார்க்கவே இல்லை, இந்த பக்கம் தான் நான் பார்க்குறேன். ஆக்டிவ் மினிஸ்ட்ரி, அதாவது மிகச்சிறந்த ஊழியம் நடக்கிறது. நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஊழியம் பண்றேங்க, ஆனா கூட நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா, கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களான்னு நெசசரியா சொல்ல முடியாது. இது வரைக்கும் நீ சொன்னதை நான் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னும் 2 பாயிண்ட் அதையும் பொறுமையா கேட்டிருக்கு. ஆண்டவரோடையே இருந்து ஆண்டவர் கூட 3.5 வருஷம் சேர்ந்து ஊழியம் பண்ணி அவர் செஞ்ச அற்புதம் அதிசயம் எல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமா அவர் கூடவே இருந்து அவர் கூடவே ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அவங்க கூடவே ஃபாஸ்டிங் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ண. ஆனா ஒருத்தன் என்னாச்சு, ஆண்டவரை விட்டு போயிட்டான். கூடவே இருந்தான் 3 வருஷம். எத்தனை அப்படியே 5 அப்பா அப்படியே 5000 பார்த்துருப்போம்ல. மீன் அப்படி திறந்தா உள்ள காயின். என்னடா எச்ச துப்புறாரு, அவனுக்கு பார்வை கிடைக்கும். கைய நீட்டுறாரு, போன்றாரு, அவன் ஓடி போறான். செத்து போய் எழும்புன்றாரு, இதை எல்லாத்தையுமே பார்த்தான் யூதாஸ். 3 வருஷம் அனைத்தையும் பார்த்து கடைசியில் வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவரை காட்டி கொடுத்து கடைசியில் மனம் திரும்பாமல் சன் ஆஃப் பெர்டிஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அழிவின் மகன், கேட்டின் மகன் போயிட்டான் ஆண்டவரை விட்டு. அதனால ஆக்டிவ் மினிஸ்ட்ரி நான் பண்றேன், திருச்சபையை நான் ரொம்ப சூப்பரா பாத்துக்கிறேன், நான் எல்லாமே நான் தான் இங்க இது பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், எதை வேணாலும் நீங்க பண்ணலாம். ஆனா உண்மையாவே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா டெஸ்ட் சாயங்காலம் தான், இப்போ இல்லை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 - 24. யாரு வாலிபர்? வாசிங்கய்யா, சூப்பர். இல்லை. எப்பா நான் ப்ராபசி சொன்னேனே, ஓட்லேனே பிசாச, இதோ கண்ணு தெரிஞ்சிச்சு, இதோ காலு ஓடிச்சு, இதோ காது கேட்டுருச்சுன்னா மீட்டிங் போட்டு செஞ்சேனே. அப்ப எனக்கு ஒண்ணு தெரியாது, அப்படி ஓரமா நில்லு, அவ்வளவுதான். ஐ டோன்ட் நோ யூ. நல்லா கவனிங்க, இதுல ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு மீனிங் இருக்கு. நீ ரட்சிக்கப்பட்டு நல்லா இருந்த, கடைசியா நீ
ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டேன்னு ஆண்டவர் சொல்லல. ஐ நெவர் நியூ யூ, உன்னை நான் எப்பயுமே எனக்கு தெரியாது. அப்பனா என்ன அர்த்தம்? நீ ரட்சிக்கப்படவே இல்ல. ரட்சிக்கப்பட்டாதான் ஒழுங்கா இருந்திருப்பானே. ரட்சிக்கப்படவே இல்லை மேன் நீ. ஆனா இவ்வளவு தூரம் மினிஸ்ட்ரி பண்ணிட்ட, பயங்கரமா ப்ராபசி பண்ணிட்ட, அற்புதப்பட்ட, அதிசயம் பண்ணிட்ட, என்னலாமா பண்ணிட்ட. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? எனக்கு ஒன்ன தெரியாது. இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு நம்மளுக்கு. நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல தான் போறோமா? ஆக்டிவ் மினிஸ்ட்ரி. தயவு செய்து உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். ஆறாவது, கன்விக்ஷன் ஆஃப் சின், பாவ உணர்வு. பாவ உணர்வு அதாவது நான் கர்த்தருக்கு பிரியமா நடக்கல, நான் பாவத்துல இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு. அது மட்டும் பத்தாது. கிறிஸ்டியனா இருந்துட்டு, சார் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உணர்ந்துட்டேன் சார், ஆனா கூட நீ கிறிஸ்டியன் கிடையாது. தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்தா பத்தாது. என்ன பண்ணோம்? மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடம் சென்றால்தான் அந்த ரட்சிப்பு நிறைவடையும். இதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24. கொஞ்சம் எல்லாம் அப்போஸ்தலர் ஆக்ட்ஸுக்கு போங்க. சின்ன பசங்க பைபிள் இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாய்ஸ் சாயங்காலம் ப்ளீஸ். ஓகே, ஆக்ட்ஸ் 24 24 25வது வசனம். இது யார் பேசுறா? பவுல். வெரி குட். யாருக்கிட்ட பேசுறாங்க? ஃபெலிக்ஸ் கிட்ட பேசுறாங்க. ஓகே, இந்த ஃபெலிக்ஸ், அகிரிப்பா எல்லாம் இருக்கிறாங்களா, அவங்க கிட்ட தான் இந்த கடைசி ஒரு 2-3 அதிகாரம். அப்போ ஃபெலிக்ஸ் பயந்துட்டான். ஐயோ, என்ன இவர் பால் பயங்கரமா பேசுறாரு, உத்தமமான வாழ்க்கை, அப்புறம் மனம் திரும்புதல், என்னெல்லாமோ சொல்றாரு. எப்படி? இப்போ பாவ உணர்வு ஃபெலிக்ஸுக்கு வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. ஆனா ரட்சிக்கப்பட்டானா இல்லையா? புரிஞ்சிச்சா இந்த ஈக்குவேஷன்? உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு நீங்க இதை புரிஞ்சுக்கணும். ஆமா, நான் தப்பான வாழ்க்கையில தான் இருக்கிறேன், நான் பாவம் பண்றேன், நான் சரி இல்லை தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த அறிவு, தெரிந்த அறிவு அது பத்தாது. நான் மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்தை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வரணும். ஆனா ஃபெலிக்ஸ் வரல. இங்க ஒரு அழகான ஒரு சைட் நோட் இதில் நான் சொல்கிறேன். கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறோம், இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் அது. ஓகே, முக்கியமாக ஊழியம் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல். பால் ஃபெலிக்ஸு அகிரிப்பா எல்லார்கிட்டையும் பேசுகிறார்ல. இப்போ என்ன பேசுகிறார்? ஃபெலிக்ஸ் சார் எப்படி இருக்கீங்க சார்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பாதையெல்லாம் நெய்யா பொழியணும், நீங்கள் உங்கள் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருங்க. எதுவுமே பேசலாங்க. யாருக்கிட்ட? ஃபெலிக்ஸு கிட்டே. ஒழுங்காரு, இல்லைன்னா செத்துருவேன். என்ன மாதிரியான ஒரு ஊழியக்காரன் பாருங்க பால். நீ யாரா வேணா இருந்துக்கோ, என் சத்தியத்துல மாறுதலே கிடையாது. நான் சத்தியம், நீ ஃபெலிக்ஸா இருந்தாலும் சரி, இல்லைன்னா யாரா இருந்தாலும் சரி, சாதாரண ஆளு, பெரிய ஆளு, பொலிட்டீஷியன், மிகப்பெரிய ஆளு, யாரா இருந்தாலும் சத்தியத்தை சத்தியமா சொல்லிட்டான் பாருங்க. அதனால்தான் அவரு அப்போஸ்தலர் பவுல். ஓகே, ஜஸ்ட் சைட் நோட். ஸோ இங்கே இந்த ஃபெலிக்ஸ் ரட்சிக்கப்படவில்லை, பாவ உணர்வு இருந்தாலும். இறுதியாக கடைசி பாயிண்ட் இன்னைக்கு.
ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஏன் இதை கடைசி பாயிண்டா வச்சிருக்கேன்னா அப்படியே சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஆவிக்குரிய அனுபவங்கள். ஆண்டவரோட ஆட்டோ ஓட்டினேன், பிதாவோட பீஸா சாப்பிட்டேன், இயேசுவோட ஏரோப்ளேன்ல போனேன், காப்ரியல் வந்து என் வீட்டில் கிரீன் டீ குடிச்சாரு, மைக்கேல் வந்து எங்கள் வீட்டில் மட்டன் சுக்கா சாப்பிட்டாரு. அப்புறம் ஜீவ நதி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ சிரிக்காதீங்க, உண்மை. என்ன டிவியில் சொன்ன நம்புறீங்க, நான் சொன்ன நம்ப மாட்டீங்களா? ஜீவ நதி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன, நான் ஜபத்தில் அப்படியே 3வது வானத்துக்கு போயிட்டேன். 3வது வானத்துக்கு போயிட்டேன். அங்கே ஜீவ நதி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இயேசு அந்த பக்கம், நான் இந்த பக்கம். நான் அவர் மேலே தண்ணி அடிக்க, அவர் ஏன் மேலே தண்ணி அடிக்க, ஒரே விளையாட்டு. ஆக்சுவலாக காலையில் வேற சட்டை போட்டிருந்தேன். அந்த சட்டை ஈரமானனால அதை மாற்றிட்டு இந்த சட்டையை மாற்றிட்டு நான் வந்தேன். ஆண்டவரே விடுங்க, நான் போய் தயவு செஞ்சு நான் அகாப்பை வர்ஷிப் சென்டரில் நான் போய் வர்ஷிப் இது மெசேஜ் கொடுக்கணும்னா விடமாட்டேங்கிறாரு. நீ இங்கே பிரசங்கம் பண்ணு, பவுலுக்கும் பேதருக்கும் நீ தான் பண்ணணும், பரலோகமே மனம் திரும்பணும் பண்ணுட்டார். ஆனால் நம்புங்க, யாரெல்லாமா சொல்கிறாங்க நம்புறீங்க, நான் சொன்ன நம்ப மாட்டீங்களா? நான் வேணா பாட்டா பாடிட்டுமா? அப்படியே வர்ஷிப் டைம்ல சிலுத்துக்கிறாங்க. நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? எப்பயுமே வர்ஷிப் டைம்ல பெண்கள் சைட்ல இருந்து மட்டும்தான் ஒரு சவுண்ட் வரும். நான் பயந்துட்டேன், பாம்பு ஏதோ வந்துடுச்சான்னு. என்ன பண்றீங்க, என்னமா பண்றீங்க வர்ஷிப் டைம்? சில உண்மையாவே சில வீடுகளில் நான் போய் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஜெபம் பண்ணவே முடியல. ஏன்னா நான் அன்புள்ள ஆண்டவரே இந்த எனக்கு ஜெபம் பண்ண விடுமா? ஏன் இந்த டிராமா? அன்பானவர்களே, நம்ம எல்லாருமே, நம்ம மனுஷன் யாரு, உணர்வு இருக்குல்ல, நம்மளுக்கு உணர்வு இருக்கு. கோபம், பாசம், அன்பு எல்லாமே இருக்கு. அதை தனியா வீட்டில் தனியா வச்சுங்க. ஒரு கார்பரேட் வர்ஷிப் எல்லாருமே இருக்கிற இடத்துல ஒரு உருப்படியா ஆராதிக்க முடியுதா? சிலர் கை தட்டினா என் கை வலிக்குது. ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஆண்டவர் அந்த அந்த நைட்டு ஒரு மணிக்கு பிரதர், 1 மணி நைட்டு பயங்கரமான வெளிச்சம். பக்கத்து வீட்டுக்காரரு லைட்டை போட்டார். அதான் நடந்துச்சு. அப்படியே யாரோ மாடி படிக்கட்டுல இருந்து டக்கு டக்கு டக்குன்னு நடந்து வராங்க பிரதர். அது ஒன்றும் இல்லை, ஹவுஸ் ஓனர் போன மாசம் வாடகை கொடுக்கல, அதுக்காக கேட்கறதுக்காக இறங்கி வர்றாரு. நீங்க உண்மையாவே சொல்லுங்க, கிறிஸ்டியன்ஸுக்கு வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்களா இல்லையா? சந்தோஷமா கொடுக்க மாட்டாங்க. ஏன்? ஐயோ பெரிய ரோதனை, போங்க பிச்சைக்காரனை துரத்துற மாதிரி ஏன்? ஒரே சத்தம், பயங்கரமான சத்தம். ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்தவர்களை என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஒரு அழகான பேர் இருக்கு, வேதக்காரங்க. வேதக்காரங்க. இப்போ நம்மள என்ன சொல்றாங்க? அல்லேலூயா கோஷ்டி, பிரைஸ் தி லார்ட் கும்பல். நம்ம ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக இருக்கிறோம், உணர்ச்சி எல்லாமே இருக்கு. தனியாக ரூம் தாள் போட்டு ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி என்ன வேணா கத்திக்க. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆண்டரே 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 ஆண்டரே. நீ ஆண்டவரை கூப்பிடுறியா ஆண்ட்ரூவை கூப்பிடுறியா? சொல்றாங்களா இல்லையா? ஆண்டரே 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 ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஆண்டவரே சொல்லு. ஏன் தேவையில்லாத வார்த்தைகளை ஏமா அலப்புற? இது அன்பானவர்களே, இது நம்மை காப்பாற்றாது.
நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. ஓகே, உங்கள் பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? வந்தோடனே அப்படியே ஓடி வந்து அப்படி கட்டி பிடிச்சி ஹலோ அப்பா, ஹலோ அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு முத்தம் கொடு. ஓகே, இதுதான் நம்ம ஒரு பிள்ளைகிட்ட எதிர்பார்ப்போம். அதுக்கு பதிலாக அந்த பிள்ளை நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே வேலை முடிந்து வீடு திரும்பும் தகப்பனே வருக, எங்களுக்கு ஷூ சாக்ஸ் வாங்கி கொடுத்தீங்க நன்றி, எங்களுக்கு ஃபீஸ் கட்டினீங்க நன்றி, எங்களுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்தீங்க நன்றி. இப்படி தான் இருக்கும். நம்ம 1000 ஸ்தோத்திர பலி படித்தா ஸ்தோத்திரம் 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 எப்படி இருக்கு? ஒரு மந்திரம் ஓதுவது போல. இது நம்மை காப்பாற்றாது, காப்பாத்தாது. தயவு செய்து சடங்குல எக்ஸ்பீரியன்ஸ் காப்பாத்தாது. நல்லா கவனிங்க, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, we should not try to experience the apostles, we should not try to teach the apostles experience, we should experience the apostles teachings அப்படின்னுவாங்க. புரிஞ்சுச்சா இல்லையா? அப்போஸ்தலர்களுக்கு இருந்த அனுபவங்களை நாம் போதிக்க கூடாது, அப்போஸ்தலருடைய போதனையை தான் நம்ம அனுபவிக்கணும். புரிஞ்சுச்சா? So religious experience நம்மை காப்பாற்றாது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 13-14. தங்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடி எப்படி? இது நல்ல நிலமா இல்ல கெட்ட நிலமா? கெட்ட நிலம். ஓகே, ராக்ல ஒரு விதையை போடுறோம், டக்குன்னு வந்தது, நம்மலாம் சந்தோஷப்படுறோம், உடனே வந்துருச்சே இந்த செடி, உடனே ரோஜா பூத்துருச்சே. தம்பி 2 மாசம் தான் பூக்கும், அதுக்கப்புறம் பட்டு போயிடும். ஏன்? ஏன்னா வேர் இல்லை. அதே மாதிரி தான் இங்கே. அப்படியே உடனே ரட்சிக்கப்பட்டோம்னு நினைச்சிட்டு உடனே உள்ள வராங்க, உடனே கையை தட்டுறாங்க, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி இப்படி. அப்புறம் 6 மாசம் கழிச்சு ஒண்ணுமே இல்லை. அந்நிய பாஷையில் 1/2 மணி நேரம் பேசிட்டு ஆட்டோக்காரங்கிட்ட போய் சண்டை போடுறது, இன்னும் 6 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். அந்நிய பாஷையிலே சண்டை போட வேண்டியதானே அவங்ககிட்ட. நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு நான் எதிரி அல்ல. ஆனால் அது கிறிஸ்துவை வெளிப்படுத்தாவிட்டால் யூ ஷுட் கொஸ்டின் தட். கிறிஸ்துவின் சிந்தை வெளிப்படுத்தலைன்னா அது கேள்விக்குறியான ஒரு அனுபவம். இதுக்கு ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் எல்லாருமே இதை நீங்கள் விக்கிபீடியா, கூகுளில் கூட சர்ச் பண்ணலாம். ஓகே, சார்ல்ஸ் டெம்பிள்டன். ஓகே, சார்ல்ஸ் டெம்பிள்டன் என்கிற மிகப்பெரிய ஊழியக்காரர். யார் கூட சேர்ந்து ஊழியம் பண்ணாங்கன்னா, பில்லி கிரஹாம்னு ஒருத்தர் இருந்தார்ல அமெரிக்கால, அவரு கூட சேர்ந்து ஊழியம் பண்ணவர் தான் இந்த சார்ல்ஸ் டெம்பிள்டன். அதாவது 1940-50களில் ஊழியம் பண்ணவங்க. ஆண்டவரால் மிகவும் பயன்படுத்தப்பட்டவர் என்று ஒரு அவார்டு கொடுத்துட்டாங்க. யாருக்கு? சார்ல்ஸ் டெம்பிள்டனுக்கு. பில்லி கிரஹாமுக்கே அந்த அவார்டு இல்லை, யாருக்கு போச்சு? சார்ல்ஸ் டெம்பிள்டனுக்கு அவார்டு மேன் யூஸ்டு பை காட் மோஸ்ட் அப்படின்ற ஒரு அவார்டு. ஆனால் அந்த மனிதன் 1960களில் விசுவாசத்தை விட்டு விலகி, 70களில் அக்னாஸ்டிக் ஆகி, 80களில் ஏத்திஸ்ட் ஆகி, ஆண்டவர் கடவுளே இல்லை, ஐ கிஸ்ட் காட் குட் பை என்று ஒரு புத்தகமே வெளியிட்டு விசுவாசத்தை விட்டு போய்விட்டார். அன்பானவர்களே, சாதாரண நம்மள மாதிரி லோக்கல் ஊழியக்காரங்களங்க, சர்வதேசம் எங்கிலும் போய் இயேசுவை சொன்னவர். பில்லி கிரஹாம் கூட சேர்ந்து ஊழியம் பண்ண சார்ல்ஸ் டெம்பிள்டனுக்கே அந்த நிலைமை.
அதனால நான் கிறிஸ்துவுக்குள்ள நிக்கிறேன் ஸ்ட்ராங்கா அப்படின்னு ப்ளீஸ். நம்ம விசுவாசத்துல இருக்கிறோமா இல்லையா ரொம்ப 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 கேர்ஃபுல்லா நம்ம நிதானித்து நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். 7 டெஸ்ட் நம்ம பார்த்தோம். நம்பர் 1 ரிவிஷன். விசிபிள் மாராலிட்டி, நன்னடத்தை இருப்பது நல்லதுதான். ஓகே, நன்னடத்தை முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டான் ரவி பார்த்துவா எப்படி வேணா, அப்படி இல்லை, அது முக்கியம். ஆனால் அதனால நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்ல முடியாது. இரண்டாவதாக அறிவு, கிறிஸ்துவை பற்றிய அறிவு, பற்றிய அபவுட் நாலேஜ், ஹெட் நாலேஜ். மூன்றாவதாக ரிலிஜியஸ் இன்வால்வ்மெண்ட், சடங்கு, திருச்சபை சடங்கு. ரெண்டு நாள்ல 40 நாள் உபவாசம் இருப்பது தவறல்ல, இருக்கலாம். ஆனா அது உங்களை காப்பாத்தாது. நீங்க இருங்க. நாக்கு செத்து போச்சு பிரதர் 40 நாளைக்கு அப்புறம். அப்புறம் ஈஸ்டர் அன்னைக்கு அப்படியே பாய்வாங்க அப்படியே மட்டன் மேல. அப்படி தேவையில்லை அன்பான, அப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உன் சட்டையை கிழிக்காத, நீ உன் இதயத்தை, யூ டோன்ட் நீட் டு ரெண்ட் யுவர் கார்மெண்ட், ரெண்ட் யுவர் ஹார்ட். இதயத்தை உடைச்சிட்டு வாம, நீ வேற எதுவுமே பண்ண வேணாம். நீ உடைச்ச பர்னிச்சர் எல்லாமே தப்பான பர்னிச்சர் மேன், எல்லாமே தப்பு. நான் உன்கிட்ட கேட்கறது என்னது, தாழ்மையா இரு, தாழ்மையா இரு, பாவத்தை ஒத்துக்கோ, என்கிட்ட வா, எனக்கு கீழ்ப்படி, என்னை நம்பு, என்னை சார்ந்துரு, எனக்கு பயந்துரு, எனக்குள்ள சந்தோஷமா இரு. இது எதையுமே பண்றதில்ல, உட்காந்து புக்கை படிச்சுட்டு இருக்க, தோத்திரம் தோத்திரம் காப்பாத்தாது. ரிலிஜியஸ் இன்வால்வ்மெண்ட் காப்பாத்தாது. குட், பட் இட்ஸ் குட். ஓகே, ஆஃபரிங் கொடுப்பது நல்லது, மெம்பர்ஷிப்பா இருப்பது நல்லது, ஆனா அது உங்களை காப்பாத்தாது. நான்காவது கிறிஸ்டியன் லெகசி. ஓகே, தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானோ போவாஸ், காப்பாத்தாது. ஆக்டிவ் மினிஸ்ட்ரி, குட், வெரி குட், பட் நாட் குட் இனஃப். ஓகே, காப்பாத்தாது. ஊழியத்தில் இருக்கிறவங்க ஊழியம் பண்ணுங்க தொடர்ந்து, ஆனா அதனால நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு நீங்க நெசசரியா சொல்ல முடியாது. அடுத்து பாவ உணர்வு, நான் உணர்ந்துட்டேன், ஆனாலும் அது பத்தாது, நான் மனம் திரும்பி இயேசுவுக்குள் நிலைக்க வேண்டும். ஏழாவது அனுபவம். பயங்கரமான அனுபவம் எனக்கு வந்துச்சு, இப்படி நான் பட்டேன், இப்படி யோசிச்சிட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அது உங்களை காப்பாற்றாது. ஓகே, இன்றைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், தப்பா கட்டின பில்டிங்கை உடைச்சிருக்கிறோம். சாயங்காலமா அஸ்திபாரம் போடலாம் புது பில்டிங். ஓகேவா, புரிஞ்சிச்சா, தெளிவாயிட்டீங்களா? ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நல்ல ஒரு மதிய நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே நாங்கள் உங்களுக்குள்ளே உமக்குள்ளே இருக்கிறோமா இல்லையா என்பதை நாங்கள் சோதித்து அறிய வேண்டும் என்று உம்முடைய வசனமே எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது. அப்படி நாங்கள் எங்களுக்கு நாங்களே சில பரிசோதனைகளை வைத்து, இதுதான் இப்படிலாம் நான் பண்ணா இப்படி நான் கிறிஸ்டியன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னை மன்னிச்சிருங்க, அது பத்தாது. உண்மையாகவே நான் கிறிஸ்தவன் என்றால் அதற்கு என்ன சோதனை, அதுக்கு என்ன டெஸ்ட்டுப்பா எனக்கு சொல்லி கொடுங்க. நான் உங்களுக்குள்ள வளரணும், அந்த ஆசையில தான் நான் வந்திருக்கிறேன், வேற எந்த ஆசையும் இல்லை. அதற்கு எனக்கு உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் கிரியை செய்யும், எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தையும் அல்ல, உம்முடைய வார்த்தை. அவர்களுக்குள்ளே ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆவியானவர் அந்த வசனத்தை வைத்து அவர்களை மறுரூபமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.